600 சென்டிமீட்டர் நீளம் 15 ஓம் தடையை கொண்ட கம்பி ஏபி யானது இ மின்னியக்கு விசையும் ஸ்மால் ஆர் அகத்தடையையும் உடைய மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. E/2 மின்னியக்கு விசை ஆர் அகத்தடையை உடைய பேட்டரியானது துணை சுற்றில் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஆர் சமன் 1 ஓம் எனின் கல்வனோமானியின் வாசிப்பு 0 ஆகும் போதுள்ள சமநிலை நீளம். என்ன சொல்றாருண்டா, இந்த வெற்றிட மின்னியக்கு விசை ஈயாம், அகத்தடை ஆறாம், ஆர் சமன் 1 ஓம் என்று அவரே சொல்றார். அதே ஆர் பெருமானம் தான் துணை சுற்றுல உள்ள வெற்றிக்கும் வருது. அதர தடையும் 1 ஓம் தான். இப்ப கேள்வி என்னென்றால், கல்வனோமானிட வாசிப்பு 0 ஆகும் போதுள்ள சமநிலை நீளம் என்றா, நாங்கள் சமநிலை எடுக்கிறதே கல்வனோமானிட வாசிப்பு 0 ஆகிற கணத்துல தான் சமநிலை எடுப்போம். எங்களுக்கு அது சொல்ல தேவையில்ல. ஓகே, அப்ப சமநிலை நீளம் என்ன எப்ப வருமெண்டா, இந்த 2 முனைகளுக்கும் குறுக்கேயான அழுத்த வேறுபாடும் மேலே இந்த கம்பிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடும் சமனாகும் பொழுது எங்களுக்கு சமநிலை வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், சமநிலை கிடைக்கும் பொழுது இந்த வெற்றிக்கு அகத்தடை 1 ஓம் இருந்தாலும் சமநிலை நீளம் பெறப்படும் போது இந்த லைனுக்குள்ளால கரண்ட் ஓடாது. இந்த லைனுக்குள்ளால கரண்ட் ஓடாட்டி இந்த அகத்தடை ஒர்க் பண்ணாது. சமநிலை நீளம் கிடைக்கும் பொழுது இந்த வெற்றிட முனைகளுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு E/2 ஆகத்தான் இருக்கும். அதே E/2 என்ற அழுத்த வேறுபாடு இந்த கம்பியிட எந்த நீளத்துல வருமோ அந்த நீளம்தான் சமநிலை நீளம். உங்களுக்கு தெரியும், சமநிலை நீளம் கிடைக்கும் பொழுது குறித்த அழுத்த வேறுபாட்டுக்கான சமநிலை நீளம் அழுத்தமானி கம்பியிட அழுத்த படித்திறன் இன்டூ நீளத்துக்கு சமனா இருக்கும். உங்களுக்கு இந்த அழுத்தமானி கம்பியிட அழுத்த படித்திறனை இப்ப கண்டுபிடிக்க வேணும். அழுத்த படித்திறனை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், அழுத்தமானி கம்பிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டின் கீழ் அழுத்தமானி கம்பியிட மொத்த நீளம் என்று வரும். சரிதானே? அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேல உள்ள இந்த சுற்றை மட்டும் கன்சிடர் பண்ணும் பொழுது மொத்த மின்னியக்கு விசை E அவரை சொல்றாரு இந்த அழுத்தமானி கம்பியிட மொத்த தடை 15 ஓமாம். மேல உள்ள சுற்றுல மொத்தமா இந்த மின்னியக்கு விசை E கம்பியிட தடை 15 ஓமுக்குள்ளையும் வெற்றிட அகத்தடை 1 ஓமுக்குள்ளையும் வீழ்ச்சி அடைய போகுது. பட் எனக்கு தேவை கம்பியிட அழுத்த படித்திறன் தான் தேவை. எனவே கம்பிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டின் கீழ் கம்பியினுடைய நீளத்தால பிரிக்க வேணும். கம்பிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு எவ்வளவு வரும் என்றதை உங்களுக்கு சிம்பிளா ஒரு முடிவு தெரியும் தானே. இதெல்லாம் குயிக்கா நீங்க முடிவு எடுக்கலாம். தொடர் நிலையில குறித்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு அதுல தடை பெருமானத்துக்கு நேர்விகித சமனா இருக்கும். உங்களுக்கு டிரெக்டா அந்த முடிவுகள் தெரியும். எங்களோட மின்னியக்கு விசைய மொத்த தடையால பிரிச்சு நீங்கள் எடுக்கிற தடையால பெருக்கும் பொழுது அந்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு வரும் என்று தெரியும். அந்த அடிப்படையில இந்த இடத்துல உள்ள மொத்த மின்னியக்கு விசை E அது மொத்தமா இது 15 ஓம், இது 1 ஓம். மொத்தமா 16 ஓமுக்குள்ள விழப்போகுது. மொத்தமா 16 ஓமுக்குள்ள விழப்போகுது. ஈய 16ஆல பிரிச்சு ஏபி கம்பிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு வேணும் என்றால் ஏபிட தடை 15ஆல பெருக்க வேணும். இந்த பெருமானம் உங்களுக்கு என்னத்தை தரும் என்றால் ஏபி கம்பிக்கு குறுக்கேயான மொத்த அழுத்த வேறுபாட்டை தரும். ஏபி கம்பிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டை ஏபி கம்பியிட நீளத்தால பிரிச்சால் ஏபி கம்பியினுடைய அழுத்த படித்திறன் K வரும். ஏபி கம்பியினுடைய அழுத்த படித்திறன் K நீங்க காணலாம். அது 15 இன் கீழ் 16 என்று சொல்றது அழுத்த வேறுபாடு. அதை நாங்கள் நீளத்தால பிரிக்க வேணும். நீளத்துக்காக 600 போட்டோம் என்றால் இவ்வளவு உங்களுக்கு K தரும். அந்த K இன்டு எல் சமநிலை வரும் பொழுது இந்த பெருமானம்
இந்த E/2க்கு சமனா வரும். சமநிலை வரும் பொழுது சமனா வரும். இப்ப E/2க்கு சமன் செய்யலாம். சமன் செய்றீங்கள் என்றால் ஈயும் ஈயும் கேன்சலா போயிடும். சரிதானே? இப்போ உங்களுக்கு நெல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ இது 1 டைம், இது 300. ஸோ இது 1 டைம், இது 200. 20 என்று வரும். ஸோ 20 into 16 இந்த மெத்ஸை சால்வ் பண்ணினீங்கள் என்றால் எல் சமன் 20 into 16 சமன் 320 சென்டிமீட்டர்ஸ் என்று வரும். அதுக்கு தேர்ட் ஆன்சர். சரியா? ஒரு சிம்பிளான ஐடியா தான். 22வது கேள்வி. அரிய கோணம் ஏயாக அமையுமாறு ஊடுபுகவிடக்கூடிய வெளி ஊடகம் ஒன்றினால் வழி அரியம் ஒன்று அமைக்கப்படுகின்றது. ஒளிக்கதிரொன்று படத்தில் உள்ளவாறு இழிவு விலகல் நிலையில் அவ் அரியத்திற்குள்ளே செல்கிறது எனின் வெளியேயுள்ள திரவியத்தின் முறிவுச் சுட்டி என் சமன். வளமையா நீங்கள் அநேகமா உங்களுக்கு ஃபேவரட்டான கேள்வினே வேண்டாம். ஒரு கண்ணாடி அரியத்தை நீங்க பார்த்திருப்பீங்கள். ஒரு நீர் கூட அரியமா பார்த்திருப்பீங்கள். அல்லது ஒரு பெர்பெக்ஸா கூட நீங்கள் அரியமா பார்த்திருப்பீங்கள். பட் இப்படி வெளியால அடர்ந்த ஊடகம் சென்டர்ல ஐதான ஊடகம் வாரது பார்த்திருப்பீங்கள். பட் கொஞ்சம் ரேரா பார்த்திருப்பீங்க. பட் என்னவா இருந்தாலும் அது இழிவு விலகல் நிலையில உள்ளது கண்டத்தின் அடிப்படையில உங்களுக்கு தெரியும். இழிவு விலகல் நிலையில ஒரு அரியம் ஒன்று இழிவு விலகல் நிலையில வந்தால் அதுல 2 முகங்கள்ல உள்ள படுகோணங்களும் சமனாயிருக்கும். 2 முகங்கள்ல உள்ள முறிகோணங்களும் சமனாயிருக்கும் என்ற முடிவு உங்களுக்கு தெரியும். மேலும் இந்த அரியத்திர இழிவு விலகல் நிலையில நீங்கள் இழிவு விலகல் கோணத்தை வச்சு அதே மாதிரி அரியத்திர அரிய கோணத்தையும் கண்டு இழிவு விலகல் நிலையில ஏதாவது ஒரு முகத்துல சினலின் விதியை அப்ளை பண்ணி நீங்கள் வளமையா முறிவுச்சுட்டி என் சமன் சைன் a+d/2 கீழே சைன் a/2 என்ற ஒரு சமன்பாடு படிச்சிருப்பீங்கள். இதை பயன்படுத்தி பிராக்டிகல் கூட இருக்குது. அந்த சமன்பாடு ஒரு ஐதான ஊடகத்துல அடர்ந்த ஊடகத்தால செய்யப்பட்ட அரியம் இருக்கும் பொழுது ஒர்க் பண்ணும். பட் அந்த சமன்பாடு எப்படி டெரைவ் பண்ணினோம் என்றது தெரிஞ்சாதான் இங்க உள்ள கேள்வியையும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யலாம். அந்த சமன்பாடு எப்படி நாங்கள் நிறைவினோம் என்று தெரியும் உங்களுக்கு. இழிவு விலகல் நிலையில ஏதாவது ஒரு முகத்துல சினல்ட விதியை யூஸ் பண்ணினோம். சினல்ட விதியை யூஸ் பண்றதுக்காக முறிகோணம் தெரியும். இழிவு விலகல் நிலையில ஒரு அரியம் ஒன்றினுடைய முறிகோணம் a/2க்கு சமனா இருக்கும் என்று தெரியும். ஸோ இழிவு விலகல் நிலையில எங்களுக்கு இந்த r தெரியும். பட் எங்களுக்கு எந்த ஐ என்று தெரியாது. ஐ என்ன என்றதை விலகலை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு அந்த சமன்பாட்டை டெரைவ் பண்ணி இருந்தோம். அதே மாதிரி இந்த அரியத்திலையும் இழிவு விலகல் நிலை வாரபடியினால இந்த இடத்துல எனக்கு முறிகோணம் கட்டாயம் r சமன் a/2ஆகத்தான் இருக்கும். ஆனால் இந்த படுகோணம் என்னன்னு தெரியாது. எனக்கு படுகோணம் தெரிஞ்சால் முறிகோணம் தெரியும். இந்த புள்ளியிலேயோ அல்லது இந்த புள்ளியிலேயோ சினல் விதியை போட்டு நான் முறிவு சுட்டியை கண்டுபிடிக்கலாம். ஆனால் எனக்கு தான் அது தெரியாது. அப்ப இந்த ஐக்கான கோவைய படுகோணத்திட பெருமானத்தை நாங்கள் தரப்பட்ட இழிவு விலகல் கோணம் சார்பாகவும் முறிகோணம் சார்பாகவும் காண வேண்டும். ஸோ உங்களுக்கு தெரியும் இழிவு விலகல் நிலையில இங்க என்ன நடக்கும் என்றால் இழிவு விலகல் நிலையில இங்க என்ன நடக்கும் என்றால் உண்மையில இதால போயிருக்க வேண்டிய ஒளிக்கதிர் இப்ப இவ்வளவு கோணம் விலகுது. ஸோ இழிவு விலகல் நிலையில இந்த புள்ளியில இந்த திசையில விலகுது. அது எவ்வளவு கோணம் விலகினது என்றத இந்த கோணம் தரும். அந்த விலகல் இந்த திசை அதோட சேர்த்து இதால வந்த ஒளிக்கதிர் உண்மையில இப்படி போயிருக்க வேணும்.
இப்படி போயிருக்க வேணும். ஆனால் இவ்வளவு கோணம் விலகுது. ஸோ இதை நான் எக்ஸ் என்று சொல்றேன், இதை y என்று சொல்றேன். ஸோ எக்ஸ்லையும் எங்களுக்கு இடஞ்சுழியில தான் விலகல், வைலையும் இடஞ்சுழியில தான் விலகல். எனவே மொத்த விலகல் எக்ஸ்ல உள்ள விலகல் சக வைல உள்ள விலகல் என்று வரும். இப்போ எக்ஸ்ல உள்ள விலகலுக்கு நீங்க என்ன போடலாம்? உங்களுக்கு தெரியும், ஜியோமெட்ரிக்கல் ஒப்டிக்ஸ் ஐடியாவை யூஸ் பண்ண வரும். ஸோ எக்ஸ்ல உள்ள விலகலுக்கு நீங்க என்ன போடலாம்டா, உங்களுக்கு தெரியும் இந்த கோணம் உங்களோட ஐயாம். இந்த கோணம் ஐ, இந்த கோணம் ஐ என்றால் கட்டாயம் இந்த கோணமும் ஐ, குத்தெதிர் கோணம். அதாவது இந்த கோணம், அதாவது இந்த கோணம் ஐ என்றா அதுக்கு குத்தெதிர் கோணமான இந்த கோணமும் ஐ. ஐ மீன் இந்த கோணமும் ஐ இந்த இருக்குது, இந்த கோணமும் ஐ. சரியா? இந்த கோணமும் ஐ, இந்த கோணமும் ஐ. ஆனால் இவ்வளவு கோணமும் a/2, அதாவது r என்று சொல்லும். இவ்வளவும் r, இவ்வளவும் ஐ என்றால் இந்த விலகல் கோணம் சொல்றது இவ்வளவும் தான். இந்த மேலே இருக்கிற வெள்ளை பகுதி தான் விலகல் கோணம். எனவே முதலாவது முகத்தில் உள்ள விலகல் கோணத்துக்கு நீங்கள் எழுதலாம் d1 சமன் r மைனஸ் ஐ என்று போடலாம். இந்த இந்த இப்படி வந்திருக்க வேண்டிய ஒளிக்கதிர் விலகின தூரத்தை தான் நான் காட்டுறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, அது r மைனஸ் ஐ என்று வரும். அதே மாதிரி இந்த முகத்திலையும் நேரா போயிருக்க வேண்டிய ஒளிக்கதிர் விலகின கோணம் எவ்வளவுன்னு கேட்டால் இவ்வளவு கோணம், இவ்வளவு கோணமும் விலகுது. சரிதானே? இவ்வளவு கோணமும் விலகுது. ஸோ அந்த விலகின கோணத்தை நான் கண்டுபிடிக்க வேணும். ஸோ உங்களுக்கு தெரியும், இது ஆர் என்றா குத்ததிர் கோணம் இவ்வளவும் ஆர், இவ்வளவும் ஆர். இந்த கோணம் தான் எங்களோட வெளிப்படு கோணம், இந்த கோணம் தான் எங்களோட வெளிப்படு கோணம். ஸோ அதை ஐ2 சொல்லுவோம். பட் இழிவு விலகல் நிலையில ரெண்டும் சமன். எங்களோட விலகல் கோணம் என்னன்னு கேட்டால் இவ்வளவும் தான் விலகல் கோணம், இவ்வளவும் தான் விலகல் கோணம். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ண வேணும். இவ்வளவும் ஆர், குத்ததிர் கோணம் ஆர், இவ்வளவும் குத்ததிர் கோணம் ஆர்ல இது ஐ என்றா ஆர்ல இருந்து இந்த ஐய கழிச்சால் இந்த கோணம் வரும். அந்த கோணம் தான் விலகல் கோணம். ஸோ விலகல் ஆர் மைனஸ் ஐ பிளஸ் மீண்டும் மற்றைய முகத்துல ஆர் மைனஸ் ஐ என்று வரும். ஸோ இழிவு விலகல் நிலையில இருக்குது என்று சொன்னபடியினால இந்த டியை நாங்கள் கேபிட்டல் டி என்று போடலாம், மினிமம் டீவியேஷன். ஸோ இதை சுருக்கினால் 2r மைனஸ் 2i என்று வரும். ஏன் அப்படி போட்டேன்? ஏனென்றால் இழிவு விலகல் நிலையில ஆறும் சமனாயிருக்கும், ஐயும் சமனாயிருக்கும். ஸோ இழிவு விலகல் நிலையில இந்த படுகோணம் ஐ சமன் 2r, 2r, r என்று சொல்றது ஒரு முகத்துல உள்ள முறிகோணம். ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த ஆருக்கு பதிலாக நீங்க என்ன போடலாம்னா a/2 போடலாம். அரியமுன்றினுடைய இழிவு விலகல் நிலையில உங்களுக்கு தெரிஞ்ச முடிவு தான், r1 சக r2 சமன் a என்று வரும். இந்த தியரி எல்லாம் நான் கதைக்க தேவையில்லை. ஸோ இழிவு விலகல் நிலையில இந்த ஒரு முறிகோணத்துக்கு பதிலாக நீங்க a/2 போடலாம். ஸோ 2 இன்டூ a/2 டிரெக்டா உங்களுக்கு தெரியும் அது a என்றே வரும். ஸோ a நீங்க ஐய அழுவாய் மாற்றினீங்கள் என்றால் a மைனஸ் d/2 என்று இந்த ஈக்குவேஷனை எழுவாய் மாற்றம் செஞ்சா, ஐய எழுவாய் மாற்றம் செஞ்சா இது வரும். ஸோ இப்போ எனக்கு ஐக்கான தொடர்பு தெரியும். ஸோ தட்ஸ் இட். ஐக்கான தொடர்பு தெரியும். ஒரு ஏதாவது ஒரு முகத்துல போய் ஐக்கான தொடர்பு தெரியும். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த முகமோ எந்த முகமோ அங்க போய் ஐ தெரியும், ஏ சார்பு ஆர் தெரியும், சினலின் விதி அப்ளை பண்ணினா சரி. அப்ப நான் எக்ஸ்ல சினல்ட விதி அப்ளை பண்ணினேன் என்றால் உங்களுக்கு தெரியும், வெளியால உள்ள ஊடகத்திட முறிவு சுட்டி அது என். ஸோ என் தர படுகோணம் எனக்கு ஐ சார்பா போட தெரியாது, போடக்கூடாது என்று அவர் தரல. அந்த படுகோணத்துக்கு நான் சைன் a மைனஸ் d/2 என்று போடலாம்.
சமன் முறிகோணம் வழிதானே. ஸோ வழிதானேக்கு சொல்றார். ஸோ வழின்னு சொன்னா 1 தர sin ஆருக்கு நீங்க போடலாம், a/2 போடலாம். இப்போ கேட்டது இந்த எண் தான். ஸோ எண் சமன் நீங்கள் அலுவாய் மாற்றம் செய்தால் எண் சமன் sin a/2 ஓவர் sin a மைனஸ் d/2 என்று வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் திருசியமானியில் யூஸ் பண்ற ஈக்குவேஷன் எப்படி எடுத்தோம்ன்ற ஐடியா இருந்தா அதே ஐடியாவில் இங்க நீங்க டெரைவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 5th ஆன்சர் வரும். ரைட். ஸோ 23வது கேள்வி. கீழே உள்ள சுற்றில் ஒரு எல்டிஆர் ஒளி உணர்திறனுடைய தடை, லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது கீழே உள்ள தடை இந்த எல்டிஆர் என்று சொல்றது ஒளிக்கு உணர்திறன் உடையதுதான் பயன்படுத்தப்படுகின்றது. தரப்பட்ட வரைவானது அதன் தடை ஒளிச்செறிவுடன் எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை காட்டுகின்றது. ஸோ இப்படி எலக்ட்ரானிக்ஸ் எஸ்ஏகளும் இருக்குது. அதாவது எல்டிஆர் சொல்றதே அதுல படுகின்ற ஒளிச்செறிவோட எல்டிஆர் தடை மாறிக்கொண்டிருக்கும். சரியா? ஒளிச்செறிவு கூடினா தடை குறையும், ஒளிச்செறிவு குறைஞ்சா தடை கூடும். ஸோ அந்த ஐடியாவில் எந்த ஒளிச்செறிவுக்கு எந்த தடை என்றதை இந்த கிராஃப் சொல்லுது. அவ்வளவுதான். ஸோ 25,000 வாட் மீட்டர் -2 சரிவை கொண்ட ஒளி எல்டிஆரில் விழும் போது வோல்ட் மீட்டர் வாசிப்பு 2 வோல்ட் ஆகும் எனின் ஆரின் பெருமானம். உங்களுக்கு தெரியும் வோல்ட் மீட்டரை பத்தி எதுவுமே சொல்லலைன்னு சொன்னா அது ஒரு இலட்சிய வோல்ட் மானி. ஸோ வோல்ட் மீட்டரை 2 வாசிக்குதுண்டா கட்டாயம் இந்த தடைக்கு குறுக்கே 2 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு இருந்திருக்க வேணும். இப்போ மொத்தமாகவே வெற்றிட வோல்டேஜே 3 தான். அதுல 2 இங்க வந்தால் கட்டாயம் அந்த கணத்துல எல்டிஆருக்கு குறுக்கே 1 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு வரத்தான் வேணும். ஸோ இந்த ஐடியாவை வச்சுக்கொண்டே நீங்க முடிவெடுக்கலாம். இது ஒரு தடை, எல்டிஆர் தடை ஒளிச்செறிவோட மாறும். பட் இங்க உள்ள அழுத்த வேறுபாட்டை போல இங்க உள்ள அழுத்த வேறுபாடு 2 மடங்கா இருக்குதுண்டா தொடர் நிலையில தடை பெருமானத்துக்கு அழுத்த வேறுபாடு நேர்விகித சமனா இருக்கும் என்றது எல்லாருக்கும் தெரியும். இதுல இருந்து இந்த கணத்துல இவர தடை இந்த ஆர்ட தடையிட அரைவாசியாத்தான் இருக்கும் என்று பார்த்துட்டே சொல்லலாம். ஏன்னா இங்க 2 வோல்டேஜ் விழுதுண்டா கட்டாயம் இங்க 1 வோல்டேஜ் விழ வேணும். ஸோ தொடர் நிலையில குறித்த தடை ஒன்றுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு தடை பெருமானத்துக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். தியரி எல்லாம் டீப்பா சொல்லல, அதை மட்டும் விளங்கி கொள்ளுங்க. ஷோர்ட்டா சொல்றேன்னா ரைட். தியரி கதைக்க டைம் போதா, ஒரு தியரியும் பல மணி நேரம் கதைக்கலாம். சரி, இப்ப இந்த முடிவு பார்த்தாலே வருது. அப்ப சொல்லுங்க. எனவே 25,000 வாட் மீட்டர் -2 25 தர 13 என்று சொல்லக்கூடிய ஒளிச்செறிவு படும் பொழுது அது என்ன தடையை எடுக்கும் என்றதை அவர் தந்த கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ கிராஃபை நல்லா அப்சர்வ் பண்ணி தான் விளங்கும். சரி, இப்போ கிராஃப் எப்படி பிரிச்சிருக்கிறான்னு பார்த்தா இது 0 1 2 3. ஸோ 4 பெட்டி 10 கிடக்குதுண்டா 4 பெட்டி 10 கிடக்குதுண்டா 2 பெட்டி 5 கிடக்கும். ஸோ 20ல இருந்து 2 பெட்டி தாண்டினால் இங்க தான் 25 இருக்குது. ஸோ இந்த லைன்ல தான் 25 இருக்குது. இந்த லைன்ல தான் 25 இருக்குது. சரி, அப்ப 25 இருக்கும் பொழுது அதை ஒத்த தடை எவ்வளவு என்றால் கீழே உள்ள இந்த பெருமானம். இந்த பெருமானத்தையும் தரப்பட்ட கிராஃப்ல இருந்து நாங்கள் அனலைஸ் பண்ண வேணும். ஸோ இது 20, இது 40 என்றா இது 0 2 பெட்டி 4 பெட்டி 6 பெட்டி 8 பெட்டி. ஓகே, 8 பெட்டி தாண்டினால் 20 வருதுண்டா 8 பெட்டி தாண்டினால் 20 என்றா 4 பெட்டி தாண்டினா 10 2 பெட்டி தாண்டினால் 5. எனவே இந்த 2 பெட்டி 5 கிலோ ஓம குறிக்குது.
ஸோ 25 தர 10 வெட் மீட்டர் -2 என்ற ஒளிச்சரிவு இதுல படும் பொழுது அதை ஒத்த தடை 5 கிலோ ஓம். ஸோ இந்த கணத்துல எல்டிஆர் தடை 5 கிலோ ஓம் என்றா கட்டாயம் 3 வோல்டேஜ்ல இங்க 2 வருது. வோல்ட்மானி 2 வோல்டேஜை வாசிக்குதுன்னா இங்க 2 வருது. இப்ப கட்டாயம் இவருக்கு குறுக்கே 1 வோல்டேஜ் விழ வேணும். ஏன்னா மொத்தம் 3 விழத்தானே வேணும். இவர்ல 1 விழுந்து இவர்ல அதை போல 2 மடங்கு விழுதுண்டா இவர தடை அந்த கணத்துல என்ன பெருமானமோ அதை போல 2 மடங்கு பெருமானம் இவருக்கு தடையாக வர வேணும். எனவே இது 5 கிலோ ஓம் என்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எனவே இதை போல டபுள் தான் இது. ஸோ 10 கிலோ ஓம். தேர்ட் ஆன்சர். 24 6 வோல்ட் 6 வெட் பெருமானங்களை கொண்ட சர்வ சமனான 3 மின்குமிழ்கள் மற்றும் 2 ஐடியல் டயோட்ஸ் 2 இலட்சிய இருவாயிகள் 6 வோல்ட் மின்னியக்கு விசையுடன் புறக்கணிக்கக்கூடிய அகத்தடையை கொண்ட ஒரு களத்துடன் கீழே உள்ளவாறு இணைக்கப்பட்டால் பின்வரும் கூற்றுக்களுள் எது மிகவும் உண்மையானது? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இலட்சிய டயோட் சம்பந்தமா தெரியும். தடுப்பழுத்தம் இருக்காது, அகத்தடை 0 எல்லாம் தெரியும். முன்முக கோடல்ல கரண்ட் ஓட விடும், பின்முக கோடல்ல கரண்ட் ஓட விடாது, அகத்தடை 0. ஸோ அதுக்குள்ள எந்த அழுத்த வேறுபாடும் வராது. ஒரு மெய் டயோடா இருந்தா நான் சொன்ன எல்லாமே மாறி வரும். சரி, இப்ப இந்த முடிவுல இருந்து இந்த டேட்டா உங்களுக்கு என்னது சொல்லுது? 6 வோல்ட் 6 வெட் என்ற டேட்டா என்னத்தை ரெஃபர் பண்ணுது? 6 வோல்ட் 6 வெட்னு சொல்றது என்னத்தை சொல்லுதுண்டா இந்த மின்குமலை கொண்டு வந்து நீங்கள் 6 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணினீங்கள் என்றால் ஒரு 6 வோல்ட் அழுத்த வேறுபாடு அதுக்கு குறுக்கே மெயின்டைன் ஆகிற கணம் அது 6 வெட் வலுவ எடுக்கும். பட் இது அகத்தடை இல்லாத பெட்டி என்ற படியினால அகத்தடை இல்லாத பெட்டி 6 வோல்ட்டா இருந்தா அதுக்கு குறுக்கே நீங்கள் அந்த மின்குமலை கனெக்ட் பண்ணினால் இப்ப நான் சொன்ன கண்டிஷனே அங்க உருவாயிரும். பேட்டரியோட மின்காலத்துக்கு குறுக்கே 6 வோல்டேஜ் என்ற அழுத்த வேறுபாடே வரும். 6 வோல்டேஜ் என்ற அழுத்த வேறுபாடு வந்தால் 6 வெட் எடுக்கும். தட்ஸ் இட். ஸோ எங்களுக்கு ஈஸியா போயிட்டது சரிதானே? அப்படி என்றா அகத்தடை 0 இந்த பேட்டரியும் 6 வோல்டேஜுக்கு குறுக்கே கனெக்ட் ஆகுது. இவரும் 6 வோல்டேஜுக்கு குறுக்கே கனெக்ட் ஆகலாம். இவரும் 6 வோல்டேஜுக்கு குறுக்கே கனெக்ட் ஆகுது. 6 வோல்டேஜுக்கு குறுக்கே இந்த பேட்டரி வந்தால் 6 வெட் என்ற வலுவை எடுக்கும். அதை பார்த்துட்டே சொல்லலாம். சரி, இப்ப முதலாவது கூற்று என்ன சொல்றாருண்டா S1 மட்டும் மூடப்படும் போது களத்தினால் செலவிடப்படும் வலு 12 வெட் ஆகும். சரி, இப்ப இந்த S1 மட்டும் மூடினா இந்த S2 திறந்து இருக்கும். ஸோ இந்த லைனால கரண்ட் ஓடாது. S2 மூடினாலும் அந்த லைனால கரண்ட் ஓடாது, அது பின்முக கூட. இப்ப இதை மூடினால் இது ஒரு இலட்சிய டயோடு படியினால இப்பையும் இவருக்கு குறுக்கே எந்த அழுத்த வேறுபாடும் வராது. எனவே இந்த பல்புக்கு குறுக்கேயும் அதே 6 வோல்ட் அழுத்த வேறுபாடு வரும். இவரும் அகத்தடை 0 என்றபடியினால கேள்வி சிம்பிள். ஸோ இதுக்கும் 6 வோல்டேஜ் மெயின்டைன் ஆகுது. ஸோ ஏல 6 வோல்டேஜ் விரயமாகும். இவருக்கு குறுக்கேயும் இப்ப 6 வோல்டேஜ் வருது, இலட்சிய டயோடத்தால வருது. ஸோ அங்கேயும் ஒரு 6 வெட் விரயமாகும். இவரும் அதே 6 வோல்டேஜுக்கு குறுக்கே கனெக்ட் ஆகுறாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த லைன் ஃபுல்லா 6 வோல்ட் தான். அதே மாதிரி கீழே உள்ளது ஒரே அழுத்தம். ஸோ நல்லா சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. எல்லா பேட்டரியும் 6 வோல்ட் அழுத்த வேறுபாட்டுக்குள்ளதான் எல்லா பல்பும் வர பார்க்குது. ரைட், அப்படி என்றா 6 வோல்ட் 6 வெட் 6 வோல்ட் 6 வெட். ஓகே, ஸோ S1 மட்டும் மூடப்படும் போது ஏல ஒரு 6 வெட் விரயம், பிலையும் 6 வெட் விரயம், சிலையும் 6 வெட் விரயம், டோட்டலா 18 வெட் விரயமாகும். அவரு 12 என்று சொல்றாரு, பிழை. ஸோ இரண்டாவது என்னென்றால் S2 மட்டும் மூடப்படும் போது களத்தினால் செலவிடப்படும் வலு 18 வெட் ஆகும். இப்ப கவனிங்க, S2
மட்டும் மூடப்படுது. ஸோ அப்போ S1 திறந்து இருக்குது. S1 திறந்திருந்தா இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. பட் S2 மூடினாலும் இந்த டயோட் பின்முக கோடல்ல வாரபடியினால இதாலையும் கரண்ட் ஓடாது. எனவே S2 மட்டும் மூடி இருந்தால் இந்த பல்ப் வேலை செய்யாது. அந்த பல்பினூடாக கரண்ட் இதால வராது. இப்போ கரண்ட் வந்து ஒரு பாதையில போய் பேட்டரியை நோக்கி திரும்ப போகலாம்டா தான் கரண்ட் ஓடும். ஸோ இது ஆல்ரெடி திறந்திருக்கிறபடியினால இதுல கரண்ட் ஓடாது. S2 மூடினாலும் இது பின்முக கோடல்ல வாரபடியினால இதால கரண்ட் ஓடாது. இப்போ இந்த லைன்ல கரண்டே ஓடாதுண்டா பி மின்குமிழ் வேலையே செய்யாது. எனவே வேலை செய்ய போற மின்குமிழ் ஏயும் சியும் தான். ஸோ ஏல ஒரு 6 வாட் விரயமாகும், சில ஒரு 6 வாட் விரயமாகும். டோட்டலா 12 வாட் விரயமாகும். அவர் 18 என்று சொல்றாரு, அதுவும் பிழை. மூன்றாவது, S1 மற்றும் S2 இரண்டும் திறந்திருக்கும் போது களத்தினால் செலவிடப்படும் வலு 6 வாட் ஆகும். சரி, S1 S2 ரெண்டும் திறந்திருக்குதான். S1 S2 ரெண்டும் திறந்திருக்குதான். ஸோ S1ஐயும் திறந்து S2வையும் திறந்து வச்சால் இந்த லைனுக்குள்ளால கரண்டே ஓடையலாது. ஸோ மீண்டும் இந்த பல்ப் வேலை செய்யாது. ஏயும் சியும் மட்டும்தான் வேலை செய்யும். ஏ ஒரு 6 எடுக்கும், சி ஒரு 6 எடுக்கும், டோட்டலா 12 எடுக்கும். 6 என்று சொன்னது பிழை. சரி, ஃபோர்த் ஒன், S1 மற்றும் S2 இரண்டும் மூடப்படும் போது களத்தினால் செலவிடப்படும் வலு 12 வாட் ஆகும். இப்ப நீங்கள் இது ரெண்டையும் மூடினாலும் வார கரண்ட் என்ன செய்யும்டா, இதால வார கரண்ட் இதால தான் ஓடுமே தவிர இதால ஓடாது. அது பின்முக கோடல். ஸோ இதால ஓடாது தானே. ஸோ அதால ஓடாதுண்டா அது வேலை செய்யாது. அது இல்லாத மாதிரியே பார்க்கலாம். ஸோ மீண்டும் எங்களுக்கு எப்படியான சர்க்கிட் உருவாகும் என்றால், ரெண்டு சுவிட்சையும் மூடும் பொழுது ஏயும் வேலை செய்ய தொடங்கும், பியும் வேலை செய்ய தொடங்கும், சியும் வேலை செய்ய தொடங்கும். ஓவராலா மூணுமே எந்த தடையும் இல்லாம வேலை செய்யும். அதாவது எந்த குழப்பமும் இல்லாம வேலை செய்யும். ஸோ இவரில் ஒரு 6 வாட் விரயமாகும், இவர்லையும் ஒரு 6 வாட் விரயமாகும், இவர்லையும் ஒரு 6 வாட் விரயமாகும். ஓவராலா எங்களுக்கு 18 வாட் விரயம் வரும். பட் அவர் என்ன சொல்றாரு, 12 என்று சொல்றாரு, பிழை. ஸோ 4ம் பிழைண்டா கட்டாயம் 5வது சரியா தான் இருக்க வேணும். செக் பண்ணி பார்ப்போம். S1 மற்றும் S2 மூடப்படும் போது சி மின்குமிழ் எரிந்தால் உள்ளுக்கு இருக்கிற இலை எரிஞ்சு போன பேர்ன் அவுட் பாயினா களத்தினால் 12 வாட் வலு செலவிடப்படும். சொல்லுங்க, S1ம் S2வும் மூடினா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மின்குமிழ் சாதாரண கண்டிஷன்ல வேலை செய்யும். ஆனா சீர இலை எரிந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு மின்குமிழ்னு சொல்றதே ஒரு இலையினூடாக கரண்ட் ஓடி இலை சூடாகி சூடான பொருள் கதிர்க்கும் என்ற அடிப்படையில மின்காந்த அலைகள் வெளியால வந்து அந்த மின்காந்த அலைகள்ல இருந்துதான் நாங்க லைட் எடுக்கிறோம். இந்த இலையில கரண்ட் ஓடினா தான் சூடாகும். இலை அறுந்து போனா கரண்ட் ஓடாட்டி சூடாகாது. ஸோ அதுல எனர்ஜி வராது. இப்ப சி எரிந்து போனா, சீர இலை எரிந்து போனா சி வேலை செய்யாது. சி வேலை செய்யாட்டி இப்ப பேட்டரியிலிருந்து வர கரண்ட் ஏக்கும் பிக்கும் மட்டும்தான் போகும். சி வேலை செய்யாது. இப்ப வலுவிரயம் ஏயிலையும் பியிலையும் மட்டும்தான் நடக்கும். ஏயில உள்ள விரயம் 6, பியில உள்ளது 6, மொத்தம் 12. எஸ், சரி, அது சரி. ஸோ அதோட ஆன்சர் உங்களுக்கு அப்ப 5th ஆன்சர் வரும். சிம்பிளான கொஸ்டின்ஸ், சரியா விளங்கினா எல்லாம் சின்ன சின்ன கேள்விகள். சரி, 25வது கேள்வி. வி கனவளவுடைய பாத்திரம் ஒன்று அமுக்கம் P மற்றும் தனி வெப்பநிலை Tயில் இலட்சிய வாயு ஒன்றின் ஸ்மால் m திணிவினால் நிரப்பப்படுகின்றது. சரி, படம் தேவையில்ல, சும்மா வேணும்டா காட்டிக்கொள்றேன். ஓகே, T வெப்பநிலையாம், வி கனவளவாம், ஸ்மால் m திணிவா. ஓகே, அதே வாயுவின் மற்றொரு 2m நிறை பாத்திரத்தில் சேர்க்கப்பட்டது மற்றும் பாத்திரத்தின் கனவளவு V/2 ஆக குறைக்கப்பட்டது. இப்போது வாயு உணற்றும் அமுக்கம்.
ஸோ இப்போ இதே பாத்திரத்துக்குள்ள எக்ஸ்ட்ராவா 2m திணிவை சேர்க்கிங்களாம், அதே வெப்பநிலையாம். ஆல்ரெடி m இருக்குது, இப்போ நீங்க 2m போட்டால் இறுதியா 3m வரும். கனவளவு v/2 ஆம். சிம்பிளா நாங்கள் நேர் விகித சமன் தொடர்புடைமையை வச்சு பார்த்துட்டு விட சொல்லலாம். பட் உங்களுக்கு அது சம்டைம் கன்ஃபியூஷா இருக்குன்றபடியினால இந்த இடத்துல நான் சிம்பிளா பார்த்துட்டு சொல்லலாம், சரிதானே? பட் இப்படி செய்யறேன் நான். PV/T சமன் மாறிலி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில செய்து காட்டுறேன். இல்லைன்னா பார்த்துட்டு சொல்லலாம், அது உண்மைதான். பட் அது உங்களுக்கு குழப்பம்ன்றபடினால இப்படியே சொல்றேன். ஸோ முதலாவது சந்தர்ப்பத்துல P, முதலாவது சந்தர்ப்பம் V, சாரி PV/T இல்ல, ஏன்னா இங்க மூலம் மாறும், சரிதான். ஸோ PV சமன் nRT படி நீங்கள் இந்த இடத்துல PV/N ஒரு மாறிலி என்ற அடிப்படையை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த முதலாவது சந்தர்ப்பத்தில் உள்ள பிரஷர் P, கனவளவு V. ஸோ T மாறல தானே. ஸோ கீழே முதலாவது சந்தர்ப்பத்தில் M திணிவு இருக்கும் பொழுது மூல் N. ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் P டேஷ், அதான் கேள்வி. V என்று சொல்றது V/2 ஆம். அதே மாதிரி ரெண்டாவது சந்தர்ப்பத்துல கவனம், ஆல்ரெடி M திணிவு இருந்தது. எக்ஸ்ட்ராவா 2m திணிவு வந்தால் ஃபைனலா மொத்த திணிவு 3m மாறும். எனவே மூலும் 3 மடங்கால கூடும். அப்ப 3n. ஸோ மூலும் 3 மடங்கால கூடும். M 3m மாறினா ஒரே வாயுவுக்கு மூலும் 3 மடங்கால கூடும். ஸோ இவ்வளவு தான். ஸோ உங்களோட வியும் கேன்சல், என்னும் கேன்சல். ஸோ 2 கீழே வரும். மேலே போனால் உங்களோட P டேஷ் சமன் 6P என்று வரும். சிம்பிள் சமன்பாடை சமப்படுத்தினா சரி. ஸோ உங்களுக்கு அது தேர்ட் ஆன்சர் வரும். 26. M1, M2 திணிவை கொண்ட 2 பொருள்கள் ஒரு ஒப்பமான கிடைமட்ட தளத்தில் வைக்கப்பட்டு, ஸோ ஒப்பமானதுன்னா உராய்வில்லை, படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு இலேசான வில் மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ள திணிவு M1 மீது F கிடைமட்ட விசை பயன்படுத்தப்பட்டு அதன் ஆர்முடுகள் A ஆக இருந்தால் திணிவு M2வின் ஆர்முடுகள். உங்களுக்கு தெரியும் நியூட்டன் தேர்ட் லோ படி ஒரு விச்சுருள்ல எப்பையும் ஒரே விசைதான் செயற்படும். ஒரு விச்சுருள் என்ன செய்யாதுண்டா, இந்த முனையில வேற விசையையும் இந்த முனையில வேற விசையையும் ஒரு பாரமற்ற விச்சுருள் கொடுக்காது. ஒரு இலேசான விச்சுருள்ல எல்லா இடங்கள்லையும் ஒரே விசைதான் வரும். இப்ப நீங்கள் இந்த M1 திணிவுக்கு F என்ற விசையை கொடுக்கும் பொழுது M1 மட்டும் A என்ற ஆர்முடுகளை உணருது என்றா நல்லா யோசிச்சு பாருங்க. கட்டாயம் சும்மா இருந்த ஸ்ப்ரிங்கை நீங்க கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது ஸ்ப்ரிங் உங்களுக்கு எதிர் திசையில ஒரு விசையை தரும். ஸ்ப்ரிங் இந்த திசையில ஒரு விசையை தரும். அதே ஸ்ப்ரிங் உங்களுக்கு என்ன விசையை தந்ததோ அதே விசைய இந்த திணிவுல ஸ்ப்ரிங் இந்த திசையில கொடுக்கும். அப்படின்டா இந்த ஸ்ப்ரிங் எவ்வளவு விசையை தந்தது என்றதை சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பார்த்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த திசையில ஆறு முடுகுது, அப்ப F தான் பெருசி. ஸோ F மைனஸ் ஸ்ப்ரிங் கொடுத்த விசை, அதாவது இந்த ஸ்ப்ரிங் கொடுத்த விசை சக இந்த ஸ்ப்ரிங் கொடுத்த விசை இருக்குதானே, பார்த்துட்டு சொல்லலாம். இந்த F மைனஸ் M1 சொல்லலாம். இல்லை உங்களுக்கு அது சொல்ல கஷ்டமா இருக்குதுண்டா சரியா விளங்கினா சொல்லலாம். ரைட். ஸோ F மைனஸ் ஸ்ப்ரிங் கொடுத்த விசையை நான் Fs என்று சொல்றேன். Fs சமன் முதலாவது திணிவு M1 A என்று வரும். ஸோ இந்த Fs சமன் ஸ்ப்ரிங் கொடுத்த விசை Fs சமன் F மைனஸ் MA என்று வரும். ஸோ M1 M1 என்று வரும். உங்களுக்கு தெரியும் ஒரே ஸ்ப்ரிங்ல ஒரு விசை தான் வரும். ஸோ இந்த கணத்துல M1 திணிவு மீது ஸ்ப்ரிங் F மைனஸ் M1A என்ற விசையா இடது பக்கம் கொடுத்தால்
அதே அளவு ஒரு விசைய M2ல வலது பக்கம் கொடுக்கும். ஸோ M2 மட்டும் என்ற திணிவை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்ப M2ல ஸ்ப்ரிங் இந்த திசையில F மைனஸ் M1A என்ற ஃபோர்ஸை கொடுத்து கொண்டிருக்கும். F மைனஸ் M1A என்ற ஃபோர்ஸை கொடுத்து கொண்டிருக்கும். ஸோ M2ல தாக்குற ஒரே ஒரு ஃபோர்ஸ் இது. ஸோ அந்த ஃபோர்ஸ் படி F net சமன் MA யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நெட் ஃபோர்ஸ் F மைனஸ் M1A அதோட திணிவு M2, அதாவது ஆர்முடுகள்னு சொல்றது தேறிய விசையின் கீழ் திணிவு தானே. அதுல நெட் ஃபோர்ஸ் F1 மைனஸ் M1, F மைனஸ் M1A அதுல உள்ள நெட் ஃபோர்ஸ் அதுல திணிவு M2ஆல பிரிச்சால் அதோட ஆர்முடுகள் வரும். சிம்பிள். இந்த இடத்துல உள்ள ஆர்முடுகள்ல இருந்து இதுல என்ன நெட் ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் என்ன ஃபோர்ஸை கொடுக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸை அதே ஃபோர்ஸ் தான் இங்க வரும். அதான் தேர்ட் லோ. ஸோ அந்த ஃபோர்ஸ் தெரிஞ்சால் திணிவால பிரிச்சால் இவர ஆர்முடுகள் வரும். அவ்வளவுதான். இதெல்லாம் எழுத தேவையில்லை. இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லலாம். இப்ப F1 இது M1Aண்டா F1ல இருந்து M1A கழிக்கிறது தான் இவரது ஃபோர்ஸ். சும்மா யோசிச்சு பாருங்க. சரியா? ரைட். 27வது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி கிடையுடன் 60 பாகை சாய்ந்திருக்கும் சாய்தளத்தின் ஒரு புள்ளியில் இருந்து ஒரு தொடக்க வேகம் V0உடன் ஒரு பொருள் கிடையாக எறியப்படுது. அப்ப ஆரம்பத்துல எறிஞ்சது கிடையாதான் எறியலாம். சரிதானே? ஆரம்பத்துல கிடை வேகம் மட்டும்தான் இருக்குது. ஆரம்பத்துல நிலைக்குத்து வேகம் இல்லை. கிடையாக எறியப்படுகின்றது. அப்பொருள் மீண்டும் சாய்தளத்தை அடிக்க எடுத்த நேரம். ஸோ அந்த பொருள் மீண்டும் சாய்தளத்தை அடிக்க எடுத்த நேரம் என்றா கட்டாயம் புவியீர்ப்பின் கீழே எறியும் பொழுது ஆரம்பத்துல கிடை வேகத்தை கொடுத்தாலும் அது இப்படித்தான் போகும். இப்படி போய் வந்து அடிக்கும். சொல்லுங்க, இங்க அடிக்கிற அந்த கணத்துல இந்த பொருள்ட அது ஒரு வளைந்த பாதையில தான் போகும். பட் அதை நாங்கள் கிடை கூறாகவும் நிலைக்குத்து கூறாகவும் அனலைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியும் அடிக்கிற கணத்துல அது போன கிடை தூரம் இவ்வளவு. சரிதானே? அது போன கிடை தூரம் இவ்வளவு. அடிக்கிற கணத்தில் அது போன நிலைக்குத்து தூரம் இவ்வளவு. ஸோ இந்த கிடை தூரத்தையும் நிலைக்குத்து தூரத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தால் அடிக்கிற கணத்துல அவர கிடை இடப்பெயர்ச்சி இந்த தூரத்துக்கும் அவர நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி இந்த தூரத்துக்குமான ரேஷோ இந்த கோணத்தை தரும். அதாவது இந்த கோணம் இது 60 என்றா இதுக்கும் 60 தான் ஒன்று விட்ட கோணம். இது 60 என்றா இவர் நிலைக்குத்தா போன தூரம் அந்த கணத்தில் எவ்வளவு என்றால் ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0. அப்ப கீழ் நோக்கித்தான் வருவாரு. ஸோ S சமன் ½ GT² என்று வரும். என்ன U 0 தானே. நான் சொல்றது நிலைக்குத்தா சொல்றேன். ஸோ அடிக்கிற கணம் அவர் கீழே போன தூரம் S சமன் ½ GT². UT வரும். பட் ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0. பட் அதே கணம் கிடை வேகம் மாறாது. இவர கிடை வேகம் மாறாது. சரிதானே? அப்படி என்றால் V0 இன்டூ ஒரே டைம்ல தானே இங்க இருந்து இங்க போயிருப்பாரு. அதே டைம்ல தான் கீழே அடிச்சிருப்பாரு. அவர் 2 பேருக்கும் எடுத்த நேரம் சமன் V0 T. ஸோ இவர் அடிக்கிற கணம் இந்த தான் தீட்டா வெலு எவ்வளவா இருக்கும் என்றால் தான் 60 சமன் ½ GT² V0 T. ஸோ சரிதானே? ரைட். உங்களுக்கு தெரியும் இந்த 2 கீழே வரும். இந்த 2 கீழே போடலாமா சினிமேட்ஸ்? உங்களுக்கு தெரியும் இந்த tan 60 √3. ஸோ இந்த டிஎம் கேன்சல். ஸோ இது இங்க வந்து பெருக்குப்படும். ஸோ √3 2 × √3 V0/G என்று வரும்.
ஸோ ஃபோர்த் ஆன்சர் வரும். ரைட். 28வது கேள்வி. 2 மீட்டர் நீளமும் 70 கிலோகிராம் திணிவும் கொண்ட ஒரு படகில் முறையே 80 கிலோகிராம் மற்றும் 50 கிலோகிராம் எடையுள்ள ஏ மற்றும் பி ஆகிய 2 ஆண்கள் எதிர் எதிரே நிற்கின்றார்கள். சரி. ஆரம்பத்தில் இந்த தொகுதி நிலையானது. பின்னர் இருவரும் படகில் அசைந்து நிலைகளை இடமாற்றிக் கொள்கின்றனர் எனின் படகில் ஈர்ப்பு மையம் நகர்ந்த தூரம். இந்த கேள்வியில உண்மையில இந்த பிசுக்கு விசைகள் வழித்தடைகள் எல்லாம் புறக்கணிங்க என்று சொல்லியிருந்தா நல்ல. ஏனென்றா அப்படிதான் செய்யலாம். உங்களுக்கு தெரியும், இந்த முழு சிஸ்டத்திலையும் இவங்க 2 பேரும் அசைந்து இருக்கிறதால முழு சிஸ்டத்துக்கும் ஏதாவது நெட் ஃபோர்ஸ் வெளியால தாக்குதான்னு கேட்டா இல்லை. தங்களுக்குள்ள ஃபோர்ஸ் தாக்குது. பட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்றும் முழு சிஸ்டத்திலையும் தாக்குதாண்டா இல்லை. உங்களுக்கு தெரியும், புற விசை தாக்காட்டி தொகுதியினுடைய மொத்த உந்தம் காக்கப்படும். ஸோ மொத்த உந்தம் காக்கப்பட்டால் தொகுதியிட புவியீர்ப்பு மையத்திட நிலை புற விசை தாக்காத விடத்து மாறாது. ஸோ இவங்கள் தங்களுக்குள்ளேயே அசைகிறபடியினால இந்த முழு தொகுதியினுடைய ஆரம்ப புவியீர்ப்பு மையத்தினுடைய நிலையும் இப்ப இவங்கள் மூவ் பண்ணினத்துக்கு பிறகும் மொத்த புவியீர்ப்பு மைய அசைந்த தூரம் 0 தான். ஸோ புவியீர்ப்பு மையம் இறுதியாகவும் ஆரம்பத்துல எங்க இருந்ததோ அதே இடத்துல தான் இருக்க வேணும். சரி, அப்ப ஆரம்பத்துல புவியீர்ப்பு மையம் எங்க இருக்குமென்றத நாங்கள் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஷோர்ட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த தொகுதியிட புறவிசை தாக்காத விடத்து தொகுதியிட எப்படித்தான் இயங்கினாலும் தொகுதியிட மொத்த புவியீர்ப்பு மையம் மாறக்கூடாது. ஸோ ஆரம்பத்துல இந்த ஏட புவியீர்ப்பு மையம், இந்த தொகுதியிட புவியீர்ப்பு மையம் சரியா ஏல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கேட்டால் சென்டர் ஆஃப் மாஸ் இது 80 கிலோகிராம், எங்களோட பி வந்து 50 கிலோகிராம், போட் வந்து 70 கிலோகிராம். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் ஏல இருந்து 80 ஏல இருக்கிறபடியினால் அது வராது. அப்ப 70 கிலோகிராம், இது மொத்தம் 2 மீட்டர் தூரமும், அப்படி என்றால் அது 1 மீட்டர். 1 தர 70 சக 2 தர 50 கீழே மொத்த திணிவு 80 பிளஸ் 70 பிளஸ் 50 சமன் 170 கீழ் 200 வரும். ஸோ 14 அது 0.85 அப்படின்னா 85 சென்டிமீட்டர் வரும். அதாவது ஆரம்பத்துல ஏயில இருந்து இந்த சிஸ்டத்துல புவியீர்ப்பு மையத்துக்கான தூரம் 85 சென்டிமீட்டர். அப்படி என்றால் இவ்வளவும் 100 சென்டிமீட்டர். ஏன்னா 2 மீட்டர் என்று சொன்னா படகுட சென்டர் 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த தூரம் இந்த சென்டர்ல இருந்து தொகுதியிட புவியீர்ப்பு மையத்துக்கான தூரம் 15 சென்டிமீட்டர். ஸோ ஏயில இருந்து தொகுதியிட புவியீர்ப்பு மையத்துக்கான தூரம் 85 வண்டா வடகிட சென்டர்ல இருந்து தொகுதியிட புவியீர்ப்பு மையத்துக்கான தூரம் 15. ஸோ உங்களுக்கு தெரியும், புற விசை தாக்காத விடத்து தொகுதியிட மொத்த புவியீர்ப்பு மையத்திட நிலை மாறாது. ஸோ ஆரம்பத்துல இந்த சிஸ்டத்திட புவியீர்ப்பு மையம் எங்க இருக்குதுண்டா படகிட சென்டர்ல இருந்து 15 சென்டிமீட்டர் இடது பக்கமா இருக்குது. சரிதானே? 15 சென்டிமீட்டர் இடது பக்கமா இருக்கு. சரி, இப்ப இந்த மனிதண்ட இடம் மாறுதண்டா. ஏ என்ற மனிதன் அங்க போய் பி என்ற மனிதன் இங்க வாராருண்டா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இப்ப ஆரம்பத்துல போட்ட சென்டர் இங்க இருக்குது, 80 கிலோகிராம் இங்க இருக்குது, 50 கிலோகிராம் இங்க இருக்குது. சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருந்து 80 கிலோட பக்கம் 15 சென்டிமீட்டர் தூரத்துல இருந்தா திங்க் வெல். ஸோ இப்ப இதே போட்ல
80 இந்த இடத்துல வந்து 50 இந்த இடத்துல வந்து 70 இதே இடத்துல இருந்தால் மீண்டும் சரிதானே, நல்லா திங்க் பண்ணுங்க. மீண்டும் இதே சென்டர்ல இருந்து வலது பக்கம் 15 சென்டிமீட்டர் தூரம், 15 சென்டிமீட்டர் தூரத்துல தான் 80 பக்கம். ஏன் அப்படி சொல்றேன்டா, இதே தொகுதி 80 இடது பக்கமா இருக்கும் பொழுது 80 பக்கம் 15 சென்டிமீட்டர் தூரத்துல இருந்த புவியீர்ப்பு மையம் அதே சிஸ்டம் கீழே உள்ள மாதிரி மாறும் பொழுது இப்ப அதே 50 இங்க வந்து அதே 80 இங்க போனால் இதே சிஸ்டத்துக்கு புவியீர்ப்பு மையம் இந்த சென்டர்ல இருந்து வலது பக்கம் 15ல போகும். ஸோ உங்கள் இடம் மாறினதுக்கு பிறகு கட்டாயம் தொகுதி இடம் மாறிய அந்த கணத்துல அப்படியோ இருந்திருந்தால் தொகுதியிட புவியீர்ப்பு மையம் இந்த சென்டர்ல இருந்து வலது பக்கம் 15 சென்டிமீட்டர் தூரத்துல இருந்திருக்கும். ஆனால் இருக்கா, அப்படித்தான் வந்திருக்க வேணும். ஆனா அப்படி வந்திருக்காது. அந்த புவியீர்ப்பு மையம் புறவிசை தாக்காதபடியினால இந்த புவியீர்ப்பு மையத்திட நிலை எப்பவுமே இந்த கோட்டிலவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்திருக்க வேணும், ஆனா வந்திருக்காது. ஸோ என்ன செஞ்சிருக்க வேணும்ன்ற அவ கட்டாயம் இந்த போட் இந்த இந்த தொகுதியிட புவியீர்ப்பு மையம் இந்த இடத்துல இருந்தது மூவ் பண்ணி இந்த இடத்துல இருந்திருக்க வேணும். நான் என்ன சொல்றேன்டா, உண்மையில இந்த போட் அங்க போமாண்டா போகாது. பட் அங்க போய் என்ன சொல்றேன், இந்த மனிதன் அங்க இடம் மாறி நின்றார் என்றால் அந்த கணத்துல நின்றார் என்றால் புவியீர்ப்பு மையம் வந்திருக்க வேண்டிய இடம் இந்த சென்டர்ல இருந்து 15 சென்டிமீட்டர் வலது பக்கம் வந்திருக்க வேணும். ஆனா வராது. ஏண்டா புறவிசை தாக்காட்டி புவியீர்ப்பு மையத்திட இடம் மாறாது. ஸோ அப்ப என்ன நடக்குமெண்டா, இந்த 15 சென்டிமீட்டர் தூரத்துல இருந்த புவியீர்ப்பு மையம் சென்டர்ல இருந்து மீண்டும் உங்களுக்கு ட்ராவல் ஆகி வந்த மாதிரி இதே சென்டர்ல தான் நிற்கும். ஸோ உண்மையில இந்த இடத்துல வந்திருக்க வேண்டிய புவியீர்ப்பு மையம் இடது பக்கம் மூவ் பண்ணி இந்த இடத்துல தான் மீண்டும் நிற்குமெண்டா, இங்கதான் மீண்டும் நிற்குமெண்டா. நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு 15, இது ஒரு 15. டோட்டலா இதுல புவியீர்ப்பு மையம் 30 சென்டிமீட்டர் பின்னுக்கு மூவ் பண்ண வேணுமெண்டா அதே போட்ல தானே முழு தொகுதியும் இருக்குது. ஸோ இந்த போட்ற சென்டரும் இந்த இந்த இடம் 30 பின்னுக்கானால் இந்த போட்ற சென்டரும் ஒரு 15 இங்க வரும், மீண்டும் ஒரு 15 இங்க வரும். ஸோ இந்த போட்ற சென்டர் 30 சென்டிமீட்டர் இடது பக்கமா மூவ் ஆகும். சரிதானே, இடது பக்கமாக மூவ் ஆகும். சரிதானே. ஸோ எங்களுக்கு ஆன்சர் 30 சென்டிமீட்டர் தூராக் வம்பசட்டவே. ஸோ இடது பக்கமாக வரும். பட் நீங்கள் ஒரு சரியான நாலேஜ் இருந்தால் சில ஆன்சர்ஸை பார்த்து கொண்டே சொல்லலாம். இப்ப கட்டாயம் 80 வலது பக்கம் போனா தொகுதியிட புவியீர்ப்பு மையம் வலது பக்கம் போகும். ஸோ புவியீர்ப்பு மையம் வலது பக்கம் போனா கட்டாயம் புவியீர்ப்பு மையத்தை மாற விடக்கூடாது. கட்டாயம் போட் பின்னுக்கு வர வேணும். போட் அசையாது என்று சொல்ற இந்த ஆன்சர் வராது. போட் வலது பக்கம் போகும் என்று சொல்லக்கூடிய தகுனு பசட்ட வராது. ஸோ ஆன்சர் 1 3 என்ற கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ அதையும் நீங்கள் புவியீர்ப்பு மையத்தின் நிலையை காண்பதன் மூலமா 3வது தான் என்று கன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட் சார். ஸோ சிம்பிள். புவியீர்ப்பு மையத்திட நிலை மாறாது. ஸோ தொகுதியிட புவியீர்ப்பு மையம் தொடர்ந்தும் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ புவியீர்ப்பு மையத்தை வச்சு குயிக்கா ஆன்சருக்கு வந்தோம். சரி, 29. இலையொன்றானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தனித்தனியாக குறுக்காக அதிர்வுறும் போது ஒவ்வொரு பகுதியின் அடிப்படை அதிர்வெண்களும் முறையே F1, F2, F3 எனில் முழு இலையினதும் அடிப்படை அதிர்வெண் ஒரே இழுவையில் உழுக்கும் பொழுதுன்னு சொல்லியிருக்க வேணும். சொல்லலாம், பட் அப்படிதான் எடுக்க வேணும், வேற வழி இல்லை தான். அப்ப சொல்லுங்க, ஒரு 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 இலையிட அடிப்படை மீடியனுக்கான சமன்பாடு 1/2L T/M. ஸோ இதுல இருந்து ஒரு இலையிட நீளத்துக்கான அந்த இலையிட நீளத்துக்கான சமன்பாடு 1/2
2f into root t over m என்று எழுதலாம் தானே. அடிப்படை ஃப்ரீக்வன்சி இலைக்கு தெரிஞ்சா அதுல இருந்து நீளத்துக்கும் ஸ்கோவை இருக்கலாம் தானே. சொல்லுங்க, இப்ப ஒரு இலை இருக்குது, அந்த இலையை நான் 3 துண்டா வெட்டினேன் என்றால் நான் வெட்டிய ஒவ்வொரு துண்டுகளோட நீளத்தையும் கூட்டினா இலையிட மொத்த நீளம் வரத்தானே வரும். இலையிட மொத்த நீளம் வரத்தானே வரும். ஸோ இலையிட நீளத்துக்கான சமன்பாட்டை அடிப்படை ஃப்ரீக்வன்சி சார்பா போட்டேன் என்றால் L1க்கு போடலாம் 1/2f1 root t over, இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லலாம். சக L2க்கு போடலாம் 1/2f2 root t over m. சக L3க்கு போடலாம் 1/2f3 root t over m சமன் மொத்த நீளத்துக்கு போடலாம் தொகுதியிட மொத்த அடிப்படை மீடிடன் 1/2f into root t over m என்று போடலாம். இப்போ போட்டால் root t over m, t over m, t over m, 2m, 2, 2, 2 எல்லாம் போனால் என்ன மிஞ்சும்? பெஸ்ட் ஆன்சர் வரும். நீளத்தை கூட்டுறோம், அவ்வளவுதான். மொத்த நீளத்தை சமன் செய்யறோம். 30. கொஸ்டின் நம்பர் 30. படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி h உயரமுள்ள பிளாஸ்டிக் குற்றி ஒன்று நிலைக்குத்தாக நீரில் மிதக்கும் போது அதன் உயரத்தின் h நீரில் அமிழ்ந்தது. பின்னர் பிளாஸ்டிக் குற்றியை கொண்ட தொட்டியில் பிளாஸ்டிக்கை விட அடர்த்தி குறைந்த எண்ணெய் ஊற்றப்படுகின்றது. இந்த அமைப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் பிளாஸ்டிக் திரவியத்தின் தொடர்படர்த்தி h மைனஸ் h ஓவர் மொத்த உயரம் h என்று சொல்றாரு. உங்களுக்கு டிரெக்டாவே ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஹைட்ரோல படிச்சிருப்பீங்கள். என்னென்றா, ஒரு பொருள் சீரான குறுக்குவெட்டு பரப்போட இருந்து அமிழ்ந்து மிதக்கும் பொழுது பொருளோட டென்சிட்டி d, திரவத்திர டென்சிட்டி ரோவா இருந்தால் இந்த d ஓவர் ரோட ரேஷியோ பொருளோட அமிழ்ந்த ஆழம் h-க்கும் பொருளோட மொத்த உயரம் h-க்கும் இடையிலான ரேஷியோவுக்கு சமனா வரும் என்ற முடிவு தெரிஞ்சிருக்கும். இல்லை என்றால் அதை நிறுவியும் எடுக்கலாம். நிறுவுறது பெரிய வேலை இல்லை. ஸோ உண்மையில இந்த பொருள் இது நீர் என்ற படியினால பொருளோட அடர்த்தியின் கீழ் நீர்த அடர்த்தி d ஓவர் ரோ w என்று சொல்றது கேபிட்டல் ஸ்மால் h-இன் கீழ் கேபிட்டல் h என்று தான் வரணும். பட் இவரு h மைனஸ் h என்று சொல்லி அமிழாத உயரத்தை போடுறதால இது பிழை. இல்லை, எனக்கு இந்த தொடர்பு தெரியாது, இப்பதான் நான் கேள்விப்படுறேன்னு சொல்லி இருந்தா இது நிறைய ஷார்ட் மெத்தடுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு முடிவு நாங்கள் உங்களுக்கு நிறுவி காட்டலாம். சரியோ? ஸோ பொருளோட சமநிலைக்கு mg சமன் v ரோஜ். m என்று சொல்றது பொருளோட திணிவு. பொருளோட திணிவுக்கு என்ன போடலாம் என்றால் பொருளோட டென்சிட்டியை d போடுறேன், இதை ரோண்டு போடுறேன். ஸோ பொருளோட டென்சிட்டி பொருளோட திணிவுக்கு என்ன போடலாம் என்றால் அடர்த்தி தர கனவளவு. திணிவுக்கு அடர்த்தி தர கனவளவு. ஸோ அடர்த்திக்கு போடலாம், கனவளவுக்கு போடலாம் குறுக்குவெட்டு பரப்பு a என்று எடுப்போம். ஸோ குறுக்குவெட்டு பரப்பு a இன்டூ பொருளோட மொத்த கனவளவுண்டா குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். ஸோ a இன்டூ h இது கனவளவு. பொருள் அடர்த்தியால பெருக்கினா இவ்வளவும் திணிவு, அதை ஜியால பெருக்கினால் நிறை சமன். வீண்டு சொல்றது அமிழ்ந்த கனவளவு. அமிழ்ந்த கனவளவு குறுக்குவெட்டு பரப்பு தர ஸ்மால் h. ஸோ a இன்டூ ஸ்மால் h தர அமிழ்ந்த திரவத்திர அடர்த்தி ரோ இன்டூ ஜி. ஸோ ஜி கேன்சல், ஏ கேன்சல். ஸோ உங்களுக்கு என்ன எஞ்சுமெண்டா டி ஓவர் ரோ சமன் ஹெச்சின் கீழ் ஹெச் என்று எஞ்சும். அதாவது திரவம் சார்பா பொருளோட அடர்த்தி சமன் பொருளோட மொத்த உயரத்தின் கீழ் திரவம் சார்பா பொருளோட அடர்த்தி என்று சொல்றது பொருள் அமிழ்ந்த ஆழத்தின் கீழ் பொருளோட மொத்த உயரம். இந்த கோவை தான் வரும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்கட்ல நிறைய இடங்களை ஹெல்ப் பண்ணும் இது. சரிதானே? பட் அவரு இந்த தூரம் போட வேண்டிய இடத்துல மேல உள்ள தூரம் அமுழாத தூரத்தை போடுறாரு. அதனால அது பிழை. ஸோ டெரைவ் பண்ணியும் காட்டியிருக்கிறோம். நீங்கள் நேரடியாகவும் அதை ஞாபகம் வச்சு கொள்ளலாம். சரி, ஸோ அது சரி, அது பிழை.
ஏ புலண்டா ஏ பமனை, இது பி ஏ வரலாம் வராது. அதாவது முதலாவது வராதா, முதலாவது சிஎல்ல தான். ரைட். ஸோ அடுத்தது எண்ணெய் ஊற்றும் போது நீர் குற்றி நீரில் அமுலும் உயரம் படிப்படியாக குறைகிறது. ஒன்று, நீங்கள் எண்ணெயை ஊற்ற இந்த எண்ணெயால ஒரு மேலுதைப்பு கொடுக்கிறபடியினால ஆரம்பத்துல இவரை நிறைய சமப்படுத்த நீர் மட்டும் இடம்பெயர்க்க வேண்டி இருந்தது. இப்ப எண்ணெயும் கொஞ்சம் இடம்பெயர்க்கப்படுறபடியினால நீருக்குள்ள அமிழ்ந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சி மேல வரலாம். ஸோ அது நியாயம். இல்லை என்றா இப்படியும் சொல்லலாம். இது மிதக்கிறதுக்கான ரீசன் கீழே இருக்கிற அமுக்க வேறுபாடு. ஸோ ஆரம்பத்துல இந்த இடத்துல பைப் பிளஸ் ஹெச்ரோஜி தான் வந்து இருக்கும் கீழே. பட் இப்ப எண்ணெயும் விட்டீங்கள் என்றால் மேல பை தான் இருக்கும். ஆனா இங்க எண்ணெயும் வாரபடியினால இப்ப கீழே உள்ள அமுக்கம் முன்னாடி இருந்த அமுக்கத்தை விட கூடும். ஸோ முன்னாடி இருந்த அமுக்கத்தை விட இப்ப கீழே இருக்கிற அமுக்கம் நீங்க எண்ணெயை விட 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 கூடுறபடியினால இது மேல 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 வரும். ஸோ அது சரி. மேலும் எண்ணெய் ஊற்றும் போது பிளாஸ்டிக் குற்றி முற்றாக எண்ணெயில் மட்டும் அமிழ்ந்து மிதக்க வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றாருண்டா, நீங்க மேலும் எவ்வளவுதான் எண்ணெயை ஊற்றினாலும் எண்ணெயை ஊற்ற இது மேல வரும். சரி, நீங்க எவ்வளவுதான் எண்ணெயை ஊற்றினாலும் இந்த பிளாஸ்டிக் குற்றி நீர்ல இருந்து முற்றுமுழுதாக மேல வந்து தனியா எண்ணெய்க்குள்ள மட்டும் மிதந்து கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. வாய்ப்பே வராது. ஏன் தெரிந்தானே? ஏனென்றா இந்த எண்ணெயோட அடர்த்தி பிளாஸ்டிக்கை விட அடர்த்தி குறைவு என்றபடியினால என்ன நடந்தாலும் எண்ணெய்க்குள்ள அவர் அமிலத்தான் வேணும். ஸோ கட்டாயம் அவர் கொஞ்ச கனவளவு சரி இந்த நீருக்குள்ள வரத்தான் வேணும். முற்றாக எண்ணெயில மட்டும் இவர் மிதக்க வேணும் என்றா எண்ணெயோட டென்சிட்டியை விட இந்த பிளாஸ்டிக் டென்சிட்டி குறைவா இருக்க வேணும். பட் அவர் கேள்வியிலேயே சொல்றாரு அப்படி இல்லை. ஸோ சியும் சரி, பியும் சியும் சரி. பிஹா சி பமனை. ஸோ 4th ஆன்சர் சரி.